அதில் குறிப்பாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை அப்படியே போட்டிருக்கிறதா தகவல் போயிட்டே இருக்கு எல்லாருடைய சோசியல் மீடியாலையும். எங்களுடைய கொடி மேலே சிகப்பு, நடுவில் மஞ்சள், கீழே சிகப்பு, புலியை அடையாளமாக வச்சு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம்னு அதிலேயே பதிந்து இருக்கிறோம். வெள்ளாளர் சமுதாய அமைப்பிற்கும் விஜய்க்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் பெருமைப்படுறோம். அவர் ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகர். அவர் பொதுவானவர், அத்தனை சமுதாயத்துக்கும் ஒரு பொதுவானவர், அத்தனை மதங்களையும் கடந்து, அத்தனை ஜாதிகளையும் கடந்து அவர் ஒரு பொதுவான ஆளாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், உச்ச நடிகராகவும் இருக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் கட்சியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஒரு உச்ச நடிகராக இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை. அவரை வரவேற்கிறோம். கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற காரணத்தினாலையும் அவரை வரவேற்கிறோமே தவிர மற்றபடி பொது வெளித்தளங்களில் வர மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கொடியினால எந்தவித மோதல்களோ இல்லைன்னா எங்கள் கொடியை அப்படியே அவங்க இமிட்டேட் பண்ணி போட்டிருக்காங்களோங்கிறதோ கிடையாது.